தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளனவா என்பது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் திமுகவின் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் வேலுமணி இடையே கடும் விவாதம் நடைபெற்றது. குடிநீர் வழங்கல் துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய அமைச்சர் வேலுமணி, கடந்த 4 ஆண்டுகளில் 543 குடிநீர் வழங்கல் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் 5893.15 கோடி ரூபாய் செலவில் திட்டமிடப்பட்டதாக தெரிவித்தார். இவற்றில் 304 பணிகள் 2226 கோடியே 37 லட்சம் ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவை 4.20 TMC அளவு அதிகரிக்க 1851 கோடி ரூபாய் செலவில் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். விவாதத்தில் பேசிய திமுகவின் மு.க. ஸ்டாலின், அதிமுக அரசு கொண்டு வந்ததாக சொல்லப்படும் கூட்டு குடிநீர் திட்டங்கள் எதுவும் செயல்பாட்டில் இல்லை என்றும் அதை நிரூபிக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டதோடு நின்று போன 8 கூட்டு குடிநீர் திட்டங்கள் அதிமுக அரசால் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.